கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 16ஆம் அதிகாரத்திலே 16 17 18 4 வரிகளை வாசிக்கும்படியே நான் கேட்கிறேன். 16 பக்கம் 895 பக்கம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 16ஆம் அதிகாரம் 16 17 18 ஒரு 4 வரிகளை மட்டும் வாசிக்கும்படியே கேட்கிறேன். வாசிக்குமா? நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன். 17ஆம் வசனத்திலே என் கண்கள் அவருடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாயிருக்கிறது. என் கண்கள் அவருடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாயிருக்கிறது. 18ஆம் வசனம் முதலாவது நான் அவருடைய அக்கிரமத்துக்கும் அவருடைய பாவத்துக்கும் இரட்டிப்பாய் நீதியை சரிகட்டுவேன். ஹல்லேலூயா. சர்வவல்லவரே பேசுங்க 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 ராஜா, நீங்க பேசுங்க ஐயா, நீங்க பேசுங்க ஐயா. சோதரா சோதரா ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். உற்சாகமா இருக்கீங்களா? எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். அற்புதமான ஒரு வார்த்தை. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 16ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனம். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கிறது, அவைகளின் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறதில்லை. அவர்களுடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாய் இருக்கிறதும் இல்லை. முதலாவது நான் அவர்களுடைய அக்கிரமத்துக்கும் அவர்களுடைய பாவத்துக்கும் இரட்டிப்பாய் நீதி சரி கட்டுவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா ஒரு அருமையான ஒரு தீர்க்கதரிசி. அவருக்கு பேரு கண்ணீரின் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீரோடு கூட காத்திருக்கிற ஒரு தீர்க்கதரிசி. அவரும் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்நாட்களிலே அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு குடும்பங்கள் இருந்திருக்கு. அந்த திருமணம் பண்ணிக்கொள்ளவில்லை. ஒருத்தவங்களை திருமணம் பண்ணிக்கொள்ளுகிறேன் அப்படின்னும் பொழுது ஆண்டவர் சொல்லிட்டார், அவர் திருமணம் பண்ணாதபடிக்கு நீ என்னுடைய ஊழியத்தை செய்யணும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். திருமணம் பண்ணிக்கொள்ளாதபடிக்கு நீ என்னுடைய ஊழியத்தை செய்யணும், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நான் உன்னை அனுப்புகிற கருவி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவருக்கு சொன்ன ஒரு வார்த்தை. அல்லேலூயா. எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை யாரை வாசிக்க பார்ப்போம். எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா. எரேமியாவுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை தான் வெளிப்பட்டது, ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக உன்னை நான் வைத்திருக்கிறேன். தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னமே உன்னை நான் என்ன பண்ணிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை என்ன பண்ணிட்டேன், நான் பரிசுத்தம் பண்ணிட்டேன். அல்லேலூயா. வெளிப்படும் முன்னவே, வெளியே வர்றதுக்கு முன்னாடி நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி தான் உன்னை கழுவி பரிசுத்தம் பண்ணி நீ என்னுடைய பாத்திரம் அப்படின்னு அறிந்து உன்னை வெளியே எடுத்தேன். அருமையான ஒரு தீர்க்கதரிசன புத்தகம் எங்க வீட்டுல வாசிக்கிற எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம். கடைசி நாட்களில் வந்திருக்கிற நம்ம சில வார்த்தைகளை நம்ம இன்னைக்கு பார்க்கும் பொழுது அதனுடைய வார்த்தைகள் இவ்விதமாய் சொல்லப்படுது. இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன். மீன் பிடிக்கிறவர்கள் என்ன பண்றாரு, மீன் பிடிக்கிறவரை நான் என்ன பண்ண போறேன், அநேகரை அழைத்து அனுப்புவேன். அப்ப அவருக்கு போய் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, மீன் பிடிக்கிறவங்க என்னதான் பண்ணுவாங்க, மீனை தான் பிடிப்பாங்க. அதான் அந்த மீன் உயிரோடு இருக்கும்போது பிடிப்பாங்க, செத்த மீனை பிடிப்பாங்களா? எதுவுமே உள்ள இருக்கிறீங்க, உயிரோடு இருக்க மீனை பிடிப்பானா, இறந்து போன மீனை பிடிப்பாங்க? உயிரோடு இருக்கிற மீனை பிடிச்சாலும் அவனுக்கு அது என்ன இருக்கும், அவனுக்கு அது நல்லது, அதனால அவன் பலன் பெற முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்பேன் அப்படின்னு. அநேக ஊழியக்காரர்களை, அதாவது பார்த்தீங்கன்னா பேதுருவை தேவன் அப்படித்தான் என்ன சொன்னாரு, இனி உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவன் நான் இவனை மாற்றுவேன், நீ என்னை பின்தொடர்ந்துவான்னு சொல்றாரு. அதே போல பேதுருவும் ஆண்டவரை பின்பற்றி போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படித்தான் என்ன பண்றாரு, நான் மீன் பிடிக்கிற அநேகரை நான் அனுப்ப போகிறேன், இவர்களும் என்ன பண்ணுவாங்க, அவர்களை பிடிப்பார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. இன்னைக்கு என்ன அநேகர் என்ன பண்றாங்க, கிறிஸ்துவத்தை நம்ம போய் சொல்லும் பொழுது நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த காலங்களில்
வெளியே விரட்டி அடிக்கிறாங்க. எந்த வந்த போ அப்படின்னு அவமானப்படுத்துறாங்க. ஊழியக்காரங்களை பிடிச்சு அடிக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லாத அப்படின்னு. இதெல்லாம் நடந்தது, ஏற்கனவே நடந்துதான் இப்பொழுது நடக்கிறது இல்லையா? அப்போ பாருங்க, அழைத்தது பேர் அவர்களும் என்ன பண்ணுவாங்க? மீன்களை பிடிப்பார்கள். அப்படி பிடிச்சு உள்ள வந்தவங்க தான் நீங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி பிடிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். மீன் பிடிக்கிறவர்களை அனுப்பிட்டு அதை பிடிச்சது பிறகு ஆண்டவர் சொல்ற வேட்டைக்காரர்களை நான் அனுப்ப போகிறேன்னு சொல்றார். அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்ததற்கு வேட்டைக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க? அதை நீங்க சொல்லுங்க. வேட்டைக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க? வேட்டையாடுவார்கள். வேட்டையாடுவார்கள் உயிரோடு வேட்டையாடுவார்களா இல்லை அதை இறக்க வச்சு வேட்டையாடுவாங்க? சொல்லுங்க. உயிரோடா? எத்தனை பேர் உயிரோடுன்னு சொல்றீங்க? கரங்களை உயர்த்துங்க. உயிரோடு பிடிப்பாங்களா இல்ல இறக்க வச்சு? அதாவது வேட்டைன்னா என்ன அர்த்தம்? அது பதில் சொல்லுங்க. துன்பப்படுத்தி பிடிக்க. ஒருவேளை மரணத்துக்குள்ள ஆகும். சாதாரணமா சொல்றீங்க. குருவி வேட்டையாடுற என்ன பண்ணுவாங்க? அந்த குருவி உயிரோட பிடிப்பா என்ன பண்ணுவான்? முதல்ல ஆமா அதை அழிப்பான். கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். இனி ஆண்டவர் என்ன பண்ண போகிறாராம்? வேட்டைக்காரர்கள், அதாவது தேவனுடைய உருவின பட்டயத்தோட தேவதூதர்கள் புறப்பட்டு வரப்போகிறார்கள். எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உருவின பட்டயத்தோடு கூட இருக்கிறதான வேட்டைக்காரர்களை தேவன் அனுப்புகிற கடைசி காலத்திலே வந்திருக்கிற நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்றார் ஆண்டவர், இவர்கள் எப்படி வேட்டையாடுவார்களா? அவ்வளவு அழகா பிரிச்சு சொல்லியிருக்காரு. மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மணிகளின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுகிறவர்கள். அல்லேலூயா. வேட்டையாடுவார்கள் எல்லா இடங்களிலும். ஒருத்தரும் அதில் மீதியா இருக்க முடியாது. எங்க போய் ஒளிஞ்சாலும் ஆண்டவருடைய பார்வைக்கு நீ மறைவாய் இருக்க முடியாது. அல்லேலூயா. அந்த நாள் பாவத்துல உழன்று எப்படி வாழலாம், எப்படி வேணா போய்க்கலாம். ஒருவேளை நம்ம அதுக்கப்புறமா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பலாம் அப்படின்னு சொல்லி நினைக்க, ஒருவேளை நாங்களும் கிறிஸ்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் விற்கிற ஆராதனையில ஈடுபட்டு கொண்டு இருக்கிறவங்க நாங்க தேவனுடைய பிள்ளைகள் தான் என்று சொல்லிக்கொண்டு நாளையும் அஞ்ஞானத்தை பார்க்கிற அத்தனை மனுஷர்களுக்கும் ஆண்டவர் வேட்டைக்காரர்களை அனுப்புகிற நாட்கள் வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க, ஆண்டவர் வேட்டைக்காரர்களை அனுப்ப போகிறாரு. ஆண்டவர் வேட்டைக்காரர்களை அனுப்ப போகிறாரு. அல்லேலூயா. அந்த வேட்டைக்காரர்கள் சாதாரணமா வரமாட்டாங்க. அவங்க கையில எப்படி இருக்கும்? வேட்டையாடுகிற ஆயுதங்கள் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேதத்தில். அப்ப எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைகள் இந்த காலங்களில் வரப்போகிறது? இன்னும் ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறி தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தீவிரமாய் நிறைவேறி கொண்டு வருகிறது. நீ சமாதானமாய் இருப்பாய், நீ சந்தோஷமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நாளைக்கே வீடு கட்டுவேன், இன்னைக்கு இரவு இன்னைக்கு இந்த பொக்கிஷம் கிடைக்கும், இந்த காரியங்கள் கிடைக்கும் என்ற காலங்கள் சொல்ல வேண்டிய காலங்கள் இது அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒருவேளை நீ போகும்பொழுது ஆண்டவர் வருவார். ஒருவேளை இந்த நிமிஷத்துல கர்த்தர் வெளிப்படுவார். என்ன நடக்கும்? மீன் பிடிக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னும் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, மீன் பிடிக்கிறாங்க. அதாவது பிடிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் இன்னும் எப்படிதான் இருக்கிறாங்க? தேவ சமூகத்துல பயன்படாத பாத்திரமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய கரத்துல பயன்படுகிற மீன்களா இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? 10 வருஷம் 20 வருஷம் 15 ஆனா கேட்டா எல்லாம் சாக்கும் சொல்லுவாங்க. என் பொண்டாட்டி இப்படி இருக்கா, என் புருஷன் அப்படி இருக்கான், என் பிள்ளைகள் இப்படி இருக்காங்க. சாக்கு போக்குகள் இனி சொல்லவே முடியாத காலங்களுக்குள்ளே வந்து இருக்கிறோம். அருமையான தேவட பிள்ளையே, வேட்டைக்காரர்களை அனுப்ப வேண்டிய நாட்கள் மிக சமீபமா ஆயிற்று. அவர்கள் எங்க போய் ஓடி ஒளிஞ்சாலும் மறக்க என்ன பண்ண முடியாது, அவர்களுக்கு தப்ப முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் அனுப்ப போகிறது. வேட்டைக்காரர்கள் என்ன பண்றாங்க? எல்லா மலைகளிலும், மலைகள் எதுக்காக சொல்லப்பட்டிருக்க? மலைகள் எல்லாம் போய் மறைவிடம். இதெல்லாம் மறைவிடமான இடம். எங்கேயாவது போய் ஒளிச்சுக்கணும்னா எங்க போவோம்? நம்மளோட உயரமா இருக்கிற இடத்துல போய் நம்ம ஒளிச்சு கொள்ளுவோம். நம்ம தெரியாத இடத்துல ஒளிச்சு கொள்ளுவோம். என்ன பேர் புரியுது? நம்மளை கண்டுபிடிக்காத இடத்துல போய் ஒளிவோம். அப்ப ஆண்டவர் சொல்ற, நான் வேட்டைக்காரர்களை அனுப்பும் பொழுது அந்த வேட்டைக்காரர்கள் எங்க யாரெல்லாம் ஒளிஞ்சிருக்காங்க? எப்படிப்பட்டவர்கள் ஒளிஞ்சிருப்பாங்களா? மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மணிகளின் வெடிப்புகளிலும் இருக்கிறவர்கள் கூட அவர்களுக்கு மறைவா இருக்க முடியாது. அவர்கள் எல்லாரும் வேட்டையாடுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய ஆத்துமாவே, கர்த்தருடைய வருகை மிக சமீபமாயிற்று. 17ஆம் வசனத்துல சொல்றார், என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் செய்வாரோ செய்ய மாட்டாரோ, கர்த்தர் செய்வாரோ செய்ய மாட்டாரோ அப்படி மண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களும் தண்டிக்க போகிற காலங்கள் வந்தாயிற்று சொல்லி ஆவியானவருடைய மனவாட்டி சபைக்கு திருமணம் பற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் சொல்றார், என்னுடைய முகத்துக்கு முன்பதாக மறைந்திருக்கிறது இல்லை, அவருடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பதாக மறைவாய் இருக்கிறதும் இல்லை. அல்லேலூயா. அதாவது தேவனுடைய ஆத்துமாவே, உன் வாயின் வார்த்தைகள் சுருக்கமாய் இருக்க
இருக்கட்டும். ஜாக்கிரதையா பேசு, ஜாக்கிரதையா ஜீவனம் பண்ணு. கர்த்தருடைய வருகை நாட்கள் இருக்க, நீ எந்த நாளிலும் அவர் வருவார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடினால் என்ன பண்ணுங்க, ஆண்டவர் சொன்னார் விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஒரு வார்த்தை புறப்படும் என்பதாக கூட நீ ஜாக்கிரதையா இரு. அல்லேலூயா. என்ன அமைதியா இருக்கீ? ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஏனென்றால் நமக்கு நீதி செலுத்துகிறவர், நமக்கென்று ஒரு நியாயாதிபதி நமக்கு இருக்கிறார். அதனால நம்ம வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? ரொம்ப சுருக்கமா இருக்கணும். முதலாவது சொல்றாரு 18ஆம் வசனத்துல, முதலாவது நான் அவருடைய அக்கிரமத்துக்கும் அவருடைய பாவத்துக்கும் இரட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நன்மையை மட்டும் நீ எப்படி கேட்கிற, எனக்கு இரட்டிப்பா கொடுங்க. துக்கத்தை கண்ட நாட்களுக்காய் மகிழ்ச்சியை காண செய்திடோ, துன்பங்களை சகித்த நாட்களை கர்த்தாவே நினைத்தருளோ. எப்படி கேட்கிறோம் இன்னைக்கு? 90ஆம் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு, துக்கத்தை கண்ட வருஷங்களுக்கும் நாட்களுக்கும் என்னை இணையாக நீங்க மகிழப்படணும்னு கேட்கிறார். நமக்கு தான் ஆண்டவர் சொல்றார், ஆனால் நான் நீதி செலுத்த வரும்போது இரட்டிப்பான நீதியை செலுத்துவேன். உன் அக்கிரமங்களுக்கும் உன் பாவங்களுக்கும் இரட்டிப்பான. நல்ல கவனிங்க, அவர் சாதாரண ஒரு தடவை கொடுத்தாலே அந்த தண்டிப்பை நம்மளால தாங்கிக் கொள்ள வேணாம். ஆண்டவர் சொல்றார், இரட்டிப்பான தண்டிப்பு உண்டு. மகளே மகனே, நீ சத்தியத்தை அறிந்திருக்கிறபடினாலே, என்னுடைய வார்த்தையை நீ அறிந்திருக்கிறபடினாலே ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? ஒரு அறிவியா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னுடைய காரியமே இதுதான். சபையில தான் என்னுடைய நியாயத்தீர்ப்பு தொடங்கப்படும். மூப்பரிடத்திலே நான் விசாரிப்பேன். ஏன் மூப்பரிடத்திலே விசாரிக்கிறேன் என்றால், அந்த மூப்பருடைய கரத்தில் ஆண்டவர் இந்த சபையை கொடுத்திருக்கிறார். சபையின் ஜனங்களை விசாரிக்க வேண்டும். சபைகளுக்குள்ள என்ன காரியங்கள் நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள என்னுடைய வீட்டில தான், என் ஜப வீட்டில தான் என்னுடைய முதலாவது நியாயத்தீர்ப்பை நான் நடத்துவேன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வேட்டைக்காரர்களை அனுப்ப போகிறேன் என்பதைத்தான் ஆண்டவர் இங்க வெளிப்படுத்தல் விசேஷத்துல யோவானுக்கு அவிதமாக அவர் வெளிப்படுத்துகிறார். வாங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 19ஆம் வசனத்திலே, நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்குவைகளையும் நீ எழுது. என் வலது கரத்திலே நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அல்லேலூயா. அவர் சொல்றார், வேட்டைக்காரர்களை அனுப்ப போகிறேன், வேட்டைக்காரர்களை அனுப்ப போகிறேன். அதனால என்ன பண்ணு, அதனால சபைகளுக்கு இந்த வார்த்தைகளை எழுதி அனுப்பிடு. ஊழியக்காரனும் அது மட்டும் இல்லாதபடிக்கு, ஊழியக்காரன் மட்டும் இல்ல, ஊழியக்காரன் நடத்துகிற சபையில் இருக்கிற மக்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதான காலங்கள் வந்தாயிற்று. எதற்கு உள்ளே இருக்கிறீங்க? ஒரு அநேயா சொல்லுங்க. பெயரின்படிக்கு ஒருவேளை நான் எபேசு சபை, இது என்னுடைய பேர் எபேசு சபை பண்றோம். எபேசு சபை இல்லைங்க, சிமர்னா சபை இல்லை, பெர்கமு சபை இல்லை, தியத்திரா சபை கிடையாது அப்படின்னு சொல்லி, ஒருவேளை என்னுடைய சபை சர்தை சபை இல்லை, லவோதிக்கேயா சபை இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த 7 சபைகளுக்குரிய கிரியைகள் தான் இன்றைக்கு ஒவ்வொரு சபைகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளிலே வந்திருக்கிற அந்த காரியங்கள் ஒவ்வொரு சபைகளுக்குள்ளே இருக்குமானால் அதை நிவர்த்தி செய்து கொண்டு தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். கடைசியா சொல்லுவாங்கல்ல, உன்னை தூக்கல் எடுறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன விருப்பமோ அதை சொல்லு அப்படின்னு. அவன் என்ன கேட்டாலும் அவன் செய்வான். என்ன கேட்கறோம்னா அதை என்ன பண்ணுவாங்க, நிறைவேற்றுவோம். ஏன்னா சொல்லுங்க, தூக்கில் போறவங்களுக்கு ரொம்ப போடுவேன். அவங்களுக்கு உடம்பு சரியாம இருக்கக்கூடாதான், ஜுரம் வரக்கூடாதான். 100% அவன் நல்ல ஒரு ஹெல்த் அண்ட் வெல்த்தியா இருந்தாதான் என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு தூக்கே போடுவான். எவ்வளவு கொடுமை பாருங்க. மரண தண்டனை என்பது எவ்வளவு ஒரு கொடுமையான காரியங்கள் பாருங்க. அவனுக்கு எந்த ஒரு சரீரத்துல தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு விளைவினமா இருக்கக்கூடாது. ஒரு சின்ன காயம் கூட இருக்கும். ஃபுல்லா டெஸ்ட் பண்ணிட்ட பிறகுதான் அவனை மரணத்துல என்ன பண்றாங்க, தூக்கில் இடுவார்கள். அதுக்குள்ள அவன் என்ன கேட்டாலும் சரி அவனுக்கு அதை நிறைவேற்றுவார்கள். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, பயங்கரமானது ஒரு மரண தண்டனை வருகிறது, பயங்கரமானது ஒரு வேட்டைக்காரர்களை நான் அனுப்புகிற நாட்கள் வந்தபடினால என் ஆத்மாவே, ஆண்டவர் சொல்றாரு, என் ஆத்மாவேன்னு சொல்றாரு, என் ஜனமே, என் நாம தரிக்கப்பட்ட என் ஆத்மாவே, உனக்குள்ள இந்த காரியங்கள் இருக்கிறது, அதை நீ சரி பண்ணிடு. சரி பண்ணி ஜெயம் எடுத்து, சரி பண்றதோடு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நீ ஜெயம் எடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? ஒரு அநேயா சொல்லுங்க. முதல் காரியத்துக்கு வருகிற ஆண்டவர், எபேசு சபையினுடைய காரியங்களை நான் வெளிப்படுத்துகிறேன், அதை நீ எழுதி கொள்ளு.
7 நட்சத்திரங்கள், 7 குத்து விளக்கு. விளக்கு அவ்வளவுதான். அந்த விளக்கு பத்தி எனக்கு என்னப்பா தெரிய போகுதுன்னா, அந்த விளக்கினுடைய அந்த ஒரு விளக்கினுடைய ரகசியத்தை, அந்த ஒரு விளக்கினுடைய காரியங்கள் என்னதென்பதை நான் வெளிப்படுத்துறேன். முதல்ல நீ அதை எழுது அப்படின்னு சொல்லி யோவானுக்கு சொல்ற. யோவான் ஆவிக்குள்ள மாதிரி ஆண்டவர் இதெல்லாம் வெளிப்படுத்துகிறத என்ன பண்றோம், அவன் அப்படியே கவனித்துக் கொண்டு அவனை எழுதி கொண்டே வருகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப முதல்ல ஆண்டவர் சொல்றார், எபேசு சபையை பத்தி சில காரியங்கள் சொல்ற. முதல்ல நீ அந்த சபையை நடத்துகிற அந்த தூதனுக்கு நீ என்ன சொல்லணும் அப்படின்னு ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். வாசிங்கப்பா அந்த முதல் வசனத்தை. நல்ல சத்தமா அப்பா வாசிங்க. எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது நீ என்ன எழுதணும்னா, 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலக்கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளை மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஏன் விளக்கு விளக்கு விளக்குன்னு காட்டுறாங்க? அந்த சபை எப்படி இருக்கு? இருளா இருக்கிறது, இருளிலே இருக்கிறார்கள். வெளிச்சமான மனுஷர்கள் தான், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான், கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் தான், ஆனால் அவர்கள் இருளிலே இருக்கிறார்கள். ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாய் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்க சொல்றார். 7 குத்து, 7 நட்சத்திரங்கள். நட்சத்திரங்கள் என்ன பண்ணும்? வெளிச்சத்தை உண்டாக்கும். குத்து விளக்குகள் என்ன பண்ணும்? சொல்லுங்கப்பா, உள்ள இருக்கிறீங்களா இல்லையா? வெளிச்சத்தை உண்டாக்கும். ஆண்டவர் நான் எப்படி இருக்கிறேன்? நான் வெளிச்சமா இருக்கேன், ஆனால் என்னுடைய சபை எப்படி இருக்கு? இருளின் கிரியைகளிலே இருக்கிறது. அதனால தான் நான் உங்களுக்கு வெளிச்சமா இந்த நாட்களிலே உங்களுக்கு நான் வெளிப்படுகிறேன். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்திலே ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்கில் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. என்ன சொல்றார் தெரியுமா? உன் கிரியைகளையோ, உன் பிரயாசத்தையோ, உன் பொறுமையையோ நீ அப்புறம் பாருங்க, அடுத்த பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையோ, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்தவர்களை பொய்யறிந்து கண்டறிந்ததையோ. ஆண்டவர் முதல்ல சபையின் தூதனை பார்க்கிறார், எடை போடுறது. என்ன பண்ற? சபையில என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஜனங்களை நீ எப்படி கவனிக்கிறது? ஜனங்கள் பாவத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க, அந்த ஜனங்கள் என்ன இப்படி போயிட்டு இருக்கிறாங்களே, இது மாதிரி காரியங்கள் நடக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அவன் உன்னை நான் கவனிச்சுட்டு தான் வரேன். எபேசு சபையில சொல்றாரு, இதெல்லாம் நான் பார்த்துட்டேன். உன் கிரியைகளை பார்க்கிறேன், கிரியைகளை பார்க்கிறேன், உன் பிரயாசத்தை நான் பார்க்கிறேன், உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறது. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலரே கிடையாது. ஆனா என்ன சொல்றது? அப்போஸ்தலர், நாங்கள் அப்போஸ்தலர் எல்லாம் இப்படிதான் பேர் எழுதிக்கிறான். ஒரு கடமை இப்படிதான் நடக்குது. இப்போ சபையை ஏற்படுத்துகிறதுக்கு முன்பதாகவே நிறைய இடங்களில் போயிட்டு கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு அவங்களுக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தையை கொடுப்பேன். அது நம்முடைய ஸ்டெல்லா சபை காஸ்பல் டீம் நடத்திட்டு இருக்க ஸ்டெல்லா மூலியமாக கர்த்தர் நாம் பயன்பட்டோம். மணலி புத்தகருக்கு அடுத்த இருக்கிற அந்த இடம் தான் இருந்தது. மணலி புத்தகர் அடுத்தது இந்த வெள்ளிவாழ் சபை நம்ம ஞானஸ்தானம் கொடுப்போம் பார்த்தீங்களா, அதை அங்கே ஒரு சபை வந்து பார்த்துருக்குறாங்க. அவங்களுக்கு தெரியாது அப்போல்லாம் முன்னாடி. அப்போ வாங்க சகோதரர், நீங்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு மீட்டிங் வந்து ஒழுங்குபடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தீர்க்கதரிசி அப்படின்னு போட்டு ஜெய கிறிஸ்டினா அருள்போதி அப்படின்னு போட்டாங்க. தீர்க்கதரிசி ஜெய கிறிஸ்டினா அருள்போதி. அவ்வளோ இந்த பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஊழியர் நடத்தின பாஸ்டர், அதாவது எனக்கு பைபிள் ஸ்டடிக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஊழியக்கார் பார்த்தேன். என்ன பெரிய தீர்க்கதரிசி ஆகலாமா? எத்தனை வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? நான் போடவே சொல்லலைங்க. இவங்க பண்ண காரியம் நான் இது வரைக்கும் நம்ம சபையினுடைய போஸ்டர் என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? உங்களை தான் கேட்கிறேன். எனக்கு அதுக்கு அழைப்பு கிடையாது. ஏன் என்னால போட முடியாதா? பெரிய அமாவாசை, பெரிய பௌர்ணமி, பெரிய இது எதுவுமே கிடையாது. ஆண்டு விழாவை கூட நான் பத்திரிகையில போஸ்டர்ல போட்டதில்லை. நான் கர்த்தர் எனக்கு அதை வெளிப்படுத்தல. கர்த்தர் சொன்னார், விடுதலை ஆகிற பிள்ளைகள் போய் அனைவரை கூட்டிட்டு வருவாங்க, அதுதான் உன்னுடைய ஒளி, நீ ஒன்ன பிரசவம் பண்ணிட்டாங்க. எது அங்க பெருசா தெரியும்? எங்க அங்க காரியங்கள் அதிகமா இருக்கும்? அதெல்லாம் ஆண்டவர் அதுக்கு அனுமதிக்கலாம். ஆனா இவங்க இப்படி எழுதுகிறார். வேண்டாம், இது நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் தீர்க்கதரிசி, நான் அப்போஸ்தலர், நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கேன் சொல்ல வேண்டிய காரியங்கள் இல்ல. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. தேவன் அனல் பாருங்க. ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுலாகிய நான், அப்போஸ்தலனாகிய பவுலாகிய நான் தான் எழுதுறாரு. ஏன்னா அவர் அந்த தகுதிக்கு உரியவராக இருக்கிறார். எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த எபேசு சபையில சில காரியங்கள் நடந்துட்டு இருக்கு.
அந்த காரியங்களை முதல்ல ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்த ஜனங்கள் அதற்குள்ளே அதில் இருந்து அவர்கள் மனம் திரும்பணும் அப்படின்றதுக்காக வாங்க வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல 3ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் வசனத்துல நீ சகித்துக் கொண்டிருக்கிறதே வாசிங்கப்பா. நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் நாமத்து நிமித்தம் இழப்படையாமல் பிரயாசப்பட்டது அறிந்து. அப்போ ஆண்டவர் நம்ம எல்லா கிரியைகளையும் பார்க்கிறார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எல்லாமே பார்க்கிறார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நான் அழறத பார்க்கிறார், நான் வேதனைப்படுறத பார்க்கிறார், நான் நிந்தையா இருக்கிறதை பார்க்கிறார், என்னை அவமானப்படுத்துகிறதை பார்க்கிறார், 4 பேர் மத்தியில நான் தலைமுடிக்கிறத பார்க்கிறார். அது மட்டும் இல்ல, நான் பேசுகிற வாய் வார்த்தைகளையும் கவனிக்கிறார், நான் அவிசுவாசமா இருக்கிறதையும் கவனிக்கிறார், ஆண்டவரை மறுதளிக்கிறதையும் கவனிக்கிறார். நான் என்னெல்லாம் ஆண்டவர் இந்த வசனத்திலிருந்து தெரிகிறது என்னவென்றால் கர்த்தர் என்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறார், என்னை எல்லாவற்றையுமே அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதுதான் 139ஆம் சங்கீதத்துல பார்த்தா அவர் கண்களுக்கு மறைவாக என்ன இல்லை, ஒண்ணுமே கிடையாது, எல்லாவற்றையும் என் தேவன் பார்த்து. நம்ம யாரை எப்படி பேசுறோம், யார்கிட்ட போய் எப்படி போட்டு கொடுத்துட்டு இருக்கோம், அந்த கலகம் பண்றவங்க, பேசுறவங்க, இன்னொருத்தங்களை பத்தி உட்கார்ந்து பேசுறவங்க, பரியாசம் பண்றவங்க, எடை போடுறது. ஒருத்தர் அப்படிதான் வருவார், ஒரு 2 வருஷம் கழிச்சு வருவார். உங்ககிட்ட வல்லமை இருக்கா டெஸ்ட் பண்ணிட்டு, நீ 1000 தடவை வந்தாலும் வல்லமை இருக்கத்தான் செய்யும். என்ன போல வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியை கிட்டத்தட்ட 21 வருஷமா பாதுகாத்து வச்சிருக்கேன். சொல்ல முடியும் என்னால. ஆவியானவர் இன்னைக்கு அடைத்து போட்டு நுகம் கூட்டப்பட்டவர்கள் உண்டு. இன்ன வரைக்கும் ஆண்டவரே என்ன சொல்லணும், அந்த பிரசனத்தை நான் உணர்றேன். ஏன்னா அந்த ஒரு பொக்கிஷத்தை நான் பாதுகாத்து இருக்கேன். எனக்கு தான் தெரியும். எங்கிட்ட 10,000 5,000 பெரிய வீடு இல்ல, நம்ம பெரிய ஒரு பங்களால இல்ல. ஆனால் அந்த கர்த்தருடைய அபிஷேகத்தை 21 ஆண்டு காலமாக அதை நான் இன்னைக்கும் அந்த பிரசனத்தை உணர்ந்து அந்த பொக்கிஷத்தை பாதுகாத்து வச்சிருக்கேன். இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? அடையாதபடி உண்மையில் ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை இந்த ஒரு நிமிஷத்துல நீ உணர்றியா? நீ ஆராதிக்கவான கர்த்தருடைய பிரசனத்துல நீ உணர்றியா? நீ 1000 என்னை பத்தி பேசு, கர்த்தருடைய பிரசனத்தை நான் பாதுகாத்து வச்சிருக்கேன். இதை விட ஒரு பொக்கிஷம் என்னங்க வேணும்? எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த பிரசனம் தான் அவர் வருகும் பொழுது எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கான ஒரு முத்திரையா இருக்கிறது. எபேசு சபையை பார்த்து சொல்றாரு, நீ சகித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன், பொறுமையா இருக்கிறதை பார்க்கிறேன், என் நாமத்தை நிமித்த இலைப்படையாம் நீ கவலைப்படாதபடி பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன். ஆனாலும் ஒரு காரியத்தை அங்க சொல்றாரு, ஆனாலும் நீ ஆதியில் செய்து கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர்ல ஆண்டவர் சொல்றாரு. எபேசு சபை பத்தி எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனா நீ முதல்ல நல்லா தேடின பத்தியா, எவ்வளோ நேரம் உட்கார்ந்து என் பாதத்துல காத்திருந்து ஜெபித்த, எவ்வளோ சோதனைகளை பண்ணின, எனக்காக எவ்வளவு வைராக்கமா நீ ஓடி. இன்னைக்கு நிறைய பேர் அது இல்லை. இன்னைக்கு எபேசு சபையா இன்னைக்கு அநேக சபைகள் மாறிட்டு வருது, ஊழியக்காரர் மாறிட்டு வராங்க, விசுவாசிகள் மாறிட்டு வராங்க. ஆண்டவருடைய வேதனை அதுதான். ஊழியக்காரர்களை பார்த்தோம், விசுவாசிகளை பார்த்து ஆதியிலே நீ செய்து கொண்டிருந்த அந்த கிரியைகளை விட்டாய் என்ற அந்த ஒரு குறைவு உன்னிடத்துல, நீ ஜபத்துல கம்மியாயிட்ட. கைப்பிடி சொல்லுங்க, எதுக்கு நீ சரியா ஜபிக்கிறது இல்ல? சொல்லுங்க, நீ சரியா ஜபிக்கிறது இல்ல, தேவனை துதிக்க மாட்ட. கைப்பிடி சொல்லுங்க, நீ தேவனை துதிக்க மாட்ட, வீட்டுல பைபிள் இருக்கு எடுக்க மாட்ட. கைப்பிடி சொல்லுங்க, கைப்பிடிங்கம்மா. ஆவியானவர் சொல்ல வைக்கிறார். சொல்லுங்க, நீ பைபிள் எடுக்க மாட்ட, நீ சோத்திரம் பண்ண மாட்ட, நீ ஜபிக்க மாட்ட, தேசத்துக்காக கண்ணீர் விட்டு ஜபிக்கிறத நிறுத்திட்ட. ஆதியில எங்க வீட்டுல அப்படிதான். என் தம்பி சின்னதை உட்காந்து சோத்திரம் பண்ணிட்டே இருப்பான், நான் போய் ஓடி போய் சோத்திரம் கேட்டு வந்து உட்காந்து. பெரியவன் பைபிள் எடுத்து வாசிச்சே இருப்பான், நான் போய் எழுந்து வந்து பைபிள் எங்களுடைய அந்த வீடு உண்மையாகவே இன்னைக்கு அது வேற மாதிரி மாறி போயிடுச்சு. அப்படி ஒரு ஜபம். பெரியவன் பைபிள் எடுப்பான், நானும் போய் எடுத்து வந்து பைபிள், சின்னவன் சோத்திரம். அப்படிதான் நாங்க 3 பேர் அப்படியே ஆவியும். எந்த ஊழியக்காரங்களும் எங்க வீடு தேடி வரல. வந்த ஊழியக்காரன் ஆண்டவர் கட் பண்ணாரு. ஏன்னா ஊழியக்காரன் நீ தெய்வமா மாத்திட்ட. ஏன்னா நான் தான் உன்னை அழைத்தவர், நான் தான் உன்னை அபிஷேகித்தவர். நாங்க யாரை தேட ஆரம்பிச்சதுமா, தமிழ் வருவாரான்னு பார்த்துட்டே இருந்தா. நீ தமிழையும் பார்க்க முடியாது, ஆங்கிலத்தையும் பார்க்க முடியாது, நீ என்ன நோக்கி பார்க்கணும்னு ஆண்டவர் கட் பண்ணார். நீ உட்கார், நீ ஜெபம் பண்ணு, உனக்கு உன்னுடைய ஆத்மாவுக்கு நீ தான் உத்தரவாதி. நம்ம ஈஸியா இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கோம். என் பிள்ளைக்கு உன் பிள்ளை உட்காரணும், உன் பிள்ளை உட்கார்ந்து ஜெபிக்கணும், உன் பிள்ளை தேவனை தேடணும், கர்த்தரை தேடணும். ஞானம் இருக்குல்ல, 18 வயசு மேல தானே ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஞானம் அடைந்து ஞானஸ்நானம், அதுதான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அதனாலதான் ஞானஸ்நானம் கொடுக்கறது கிடையாது. கல்யாண ஞானஸ்நானம் கொடுத்தாலும் ஓடி போயிடும், வேஸ்ட். கல்யாண ஞானஸ்நானம் கொடுக்கறதே வேஸ்ட். ஏன்னா அது சபையில நிக்காது. கம்பல் பண்ணி வாங்க வேண்டியது. கொடுக்க சொல்லுங்க, கொடுக்க சொல்லுங்க, கொடுக்க சொல்லுங்க.
ஏன்னா கல்யாணம் பண்ணியே ஆகணும். கிறிஸ்தவத்துல கல்யாணம் பண்றது ஒரு பெரிய பெருமையே இல்லைங்க. கடைசியில நம்ம எடுத்த ஞானஸ்தானத்துல அந்த முத்திரையை பாதுகாத்து வச்சு நம்ம தேவனோடு கூட போறோம். பார்த்தீங்களா? எத்தனை பேர் ஏதோ ஒரு ஆமீன் வருதா? பார்த்தீங்களா? வராது. இருந்தாதான் சக்தியில இருந்தாதான் அகப்பையில வரும். எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? அடி வாங்கி உத வாங்கி அந்த இயேசு யாருன்னு நான் உணர்ந்தாதான் அவரை உண்மையா தேடுவேன், வைராக்கியமா நிற்பேன். சும்மா உனக்காக எடுத்துக்கிட்டேன் எனக்காக எடுத்துக்கிட்டேன்னு வந்தா அது முடிஞ்ச உடனே அது என்ன பண்ணிடும்? பறந்து போயிடும். எத்தனை பேர் உள்ள இருக்க? என்னால பிடிச்சி இழுக்க முடியாது. நீ வா, ஆலயத்துக்கு வா, என் கூட வா, ஊழியம் பண்ணு அப்படின்னு சொல்லி இழுக்க முடியாது. ஏன்னா நீ ஒழுங்கா இருந்தா என்ன பண்ணுவ? சொல்லுங்கப்பா, உன் பிள்ளைகளை நீ இன்னைக்கு என்ன பண்ற? சொல்லுங்க. இன்னைக்கு கெப்சியால தான் லேட்டா வரேன். எல்லாருக்கும் சொல்றேன், என் பிள்ளையால இன்னைக்கு நான் லேட்டா வரேன். வேற வழி கிடையாது. நானும் விட்டுட்டு வந்தா அவன் வீட்டுல படுத்துப்பா. அவளுக்கு குழந்தைக்காக ஜெபிங்க. நான் கிளம்பி உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒரு மணி நேரமா அவளால கிளம்ப இங்க போற அங்க தயவு செய்து உங்களுக்கு நான் பாரத்தோட சொல்றேன், பிள்ளைக்காக ஜெபிங்க. அப்பா மாதிரி நான் விட்டுட்டு ஓடியாட முடியாது. நாங்க யாரும் கூட்டு வரதுக்கு ஆள் கிடையாது. என் குழந்தை வந்தாவணும். ஏன்னா அதை என்ன பண்ணிடும்? பிசாசு என்ன பண்ணிடுவான்? சொல்லுங்க, எத்தனை பேர் இருக்கிறீங்க? நல்லா ஜெபிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். உன் மேல கைய வச்சா 10 ஆவி எனக்கு விரோதமா அங்க பின்னாடி நிற்கும். சும்மா சாதாரண விஷயம் இல்லை, ஊழியக்காரங்களுடைய வேதனை. நீ ஜோமெண்ட் இங்க விடுதலை பெற்று கொண்டு போயிடுவாய். அப்புறம் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ற காரியங்களும் அவங்களுக்கு தான் தெரியும். சும்மா கிடையாது. அதனால எந்த ஊழியக்காரங்க கையெல்லாம் வைக்கிறது கிடையாது தலையில. முடிக்கிறீங்களா? போங்க, நீ எங்க வேணா போய் பாருங்க. 1 செகண்ட் தான். போங்கம்மா, போங்கம்மா. நிறைய பேர் ஜெபிக்கிறது கூட கிடையாது. ஆமென் அப்படின்னு பண்றவங்க எல்லாம் பேக் தூக்கிட்டு ஓடி போயிடும். இங்க உங்களுக்கு அப்படி நான் பண்ணல. உங்க தலையில கையை வைத்து உங்களுக்கு நான் வெட்டி ஜெபிச்சு அனுப்புறேன். உங்களுக்குரிய பரிகாரங்கள், உங்களுக்குரிய காரியங்களை ஆண்டவர்களுடைய சமூகத்துல நின்று உங்க பாரத்தையும் உன் கட்டுகளையும் நான் ஏத்துட்டு நிக்கிறேன். ஆனா கடைசியா கொடுக்கிற காரியம் என்னது? கடைசியா கொடுக்கிற பேர் என்னது? நிதானித்து ஆராய்ந்து பார்க்கிறது உங்களுடைய வேலை இல்லை. நியாயாதிபதியாகிய அவர் இருக்கிறார். அவர் நீதி செலுத்தும்படி வருகிறார். வேட்டைக்காரர்களை அனுப்ப போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா? எபேசு சபையை பார்த்து சொல்றாரு, தயவாய் சொல்லுகிறேன், ஆதியில ஜெபித்த ஜபங்களை உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு, நான் வேலைக்கு போயிட்டேன், என் வீட்டுல பலவீனமா இருக்குன்னு சொல்லிடாத. நான் வருவேன், நீ கைவிடப்பட்டு போவாய். உன்னை அழைச்ச அழைப்பு வேதனையா போயிடும். உனக்கு கொடுத்த அபிஷேகம், உனக்கு கொடுத்த வரங்கள், உன் நிமித்தம் நான் எத்தனை பேரை பாதுகாத்து அதெல்லாம் நினைவுக்கு வர மாட்டியா? ஆண்டவர் இன்னைக்கு அதுதான் வேதனை பண்றாரு. உன் நிமித்தம் உன் குடும்பத்தை நான் பாதுகாத்துட்டு வரேன். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? எத்தனை பேர் பாதுகாப்பா இருக்கிறாங்க தெரியுமா? நான் போறதுனால அந்த வாகன பாதுகாப்போடு கூட போய் சேருது போற வேண்டிய இடத்துல. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் அப்படிதான் பெருமையா நினைச்சுப்பேன். அது என் பெருமையா நினைச்சவங்களும் நீங்க தப்பா சொல்ல வராங்க. நம்ம வந்துட்டோம், பஸ்ல இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்கு ஆண்டவர் நிச்சயமா பாதுகாத்து வருவார். ஏன்னா என்னோட கூட கர்த்தருடைய ஆவியானவர் வர்றார், தேவதூதர் வருகிறார். நமக்கு என்னோட இருக்கிற எல்லா பிள்ளைகளும் பாதுகாப்பு உண்டு. வேலை செய்யற இடத்துல பாதுகாப்பு உண்டு. நான் இருக்கிற இடங்களை பாதுகாப்பு உண்டு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய நாமம் அது இப்ப தெரியாது. அந்த பிரசனத்தை விட்டு விலகி போயிட்டோம்னா தெரியாது. அந்த சத்திரம் என்ன பண்றோம்? நமக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுத்துருவோம். ஒன்னுங்களே நீ தைரியமா இருந்துக்கலாம். எபேசு சபையே, ஆதியிலே கொண்டு இருந்த அன்பை நீ விட்டா என்று உன் பேர்ல குறைவுள்ள சொல்லி நான் முடிக்கிறேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆகையால் 5ஆம் வசனம், நீ இந்த நிலைமையில் இழுத்து விழுத்தா என்பதை நினைத்து நீ என்ன பண்ணிட்டு அவ்வளவுதான் சொல்லு. மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். அதுதான் சொல்லு. மனம் திரும்பு. பரவாயில்ல, இப்போ உனக்கு டைம் இருக்கு. மனம் திரும்பி ஜபத்தில் அதிகமாக உட்காரு. ஆதியில் செய்த கிரியைகளை சேவாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமா சொல்றேன், இல்லைன்னா நான் சீக்கிரமா வருவேம்மா, நான் சீக்கிரமா வருவேன். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தன்னை அதன் அப்போ வெளிச்சம் இருக்காது. நீ இருளிலே போய் விளக்கு தன்னை எடுத்துட்டான்னா பாதாளம் தான். அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல போய் ரொம்ப கொடுமைங்க. பாருங்களேன், விக்கிரக ஆராதனை செய்கிறவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம அவங்க போயிட்டு செத்துட்டாங்கன்னா கூட அந்த ஆத்மா கொஞ்சம் தான், கொஞ்சம் இல்லை, அதுவே வேதனை தான். ஆனால் சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு அதீதமான பல மடங்கு வேதனைகள் பாதாளத்தில் இருக்கு. ஏன்னா நீ இயேசப்பாவை அறிஞ்சிருக்கிற, வார்த்தையை அறிஞ்சிருக்கிற, இந்த சபைக்கு போயிருக்கிற, அவர் இயேசு என்ற நாமும் தெரியும், அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம்னு தெரியும், ஒரு கட்டளைகள் இப்படி சொல்லப்படுதுன்னு தெரிஞ்சு நீ தவறு செய்து பாதாளத்துல விழுவாயான பயங்கரமான ஒரு வேதனை. எல்லாரும் முழங்கள் படியிருக்கு. திருவிருந்து ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாம் ஒரு சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்வோம். ஆண்டோட சமூகத்தில் ஆதியிலே கொண்டிருந்த அன்பு, அதை தான் ஆண்டவர் கேட்கிறாரு. எவ்வளோ நேரம் என் சமூகத்தில் நீ அமர்ந்து, எவ்வளோ நேரம் என் சமூகத்தில் அமர்ந்து நீ செபிச்ச மகள், என் பிரசனத்திலேயே இருந்தீங்க, என்னுடைய மகிமை உன்னை மூடிச்சு. இயேசு அப்படின்னு கூப்பிட்டாலே நான் உங்க பக்கத்துல ஒன்று நின்னேன்.
அந்த நாட்களுடைய மகிமை, அந்த நாட்களுடைய பிரசம் இன்னைக்கு ஆண்டவர் அதை உங்கள் மேல ஊற்ற சித்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்று, ஆறிலே கொண்டு இருந்த அன்பனை விட்டுட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஒப்பையில குறைவிருக்கு, சீக்கிரம் மனம் திரும்பிடு, மனம் திரும்பிடு. ஓ என் ஆத்துமாவே மனம் திரும்பு. ஓ தெய்வமே, எங்களோட பேசுகிற வார்த்தைக்காக நன்றி அப்பா. சர்வ வல்லமை உள்ளவரே, உனக்காக நான் கரையை செலுத்திருக்கேன்னு கேட்பாரு. ஏன்னா அவருக்கு அந்த நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, உனக்கு என்ன உரிமை இருக்கு? அவருக்கு உரிமை இருக்கு, அவருக்கு முழு உரிமை இருக்கு உன்னை கேட்கறதுக்கு. அவருக்கு முழு உரிமை இருக்கு. உனக்காக கரையை செலுத்தி இருக்கிறார், உனக்காக கரையை செலுத்தி இருக்கிறார். ரத்தத்தை கொடுத்திருக்கிறார்ப்பா, அவர் ஜீவனை கொடுத்திருக்காருப்பா. கண்டிப்பா ஆண்டவர் நியாயத்துல கொண்டு வருவார். எல்லாரும் வழக்கம் படிக்கிறீங்க. எபேசு சபையே, எபேசு சபையினுடைய காரியம் உனக்குள்ள இருக்கமானால் மனமாட்டி தெரிசபையே ஆண்டோட சமூகத்துல கேளு. கௌரவல திரிவியா கரவலதவா ரிவிதி திரிவிதி திரிவியா கரவலவா சந்தரவல வரியா கரவலவா மேவல துரிவியா கரவல துரவல தியா கரவலவா. எல்லாரும் வெளிச்சத்தை பாருங்க, வெளிச்சத்தை பாருங்க. கேள் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஜெபமாவே ஊத்துங்கப்பா. தேசத்துக்காக நீ ஜெபிக்கிறதை விட்டுட்ட மகளே, தேசத்துக்காக ஜெபிக்கிறதை விட்டுட்டியே. நிறைய பேர் அழுதுட்டு இருக்காங்க பாருங்க, நிறைய பேர் அழுது போயிட்டு இருக்காங்க. பின்வாங்கத்துல என் நாமத்தை மறந்துச்சுட்டு போயிட்டாங்க. ஐயோ அந்த வேதனை தாங்க முடியாது, அந்த வேதனை தாங்க முடியாது மகளே. நீ கண்ணீர் விட்டு ஜெபிக்க மாட்டியா? என் சமூகத்தை காத்திருக்க மாட்டியா? உன் பக்கத்துல கவலை பாரு. இன்னைக்கு உன் பிள்ளை நரகத்துக்கு போக மாட்டா, உனக்கு அது ஓகேதானா? உங்களோட இருக்கிறவங்க நரகத்துல விழுந்தா பரவாயில்லையா? அது கேட்கிறாரு. தெய்வமே, உனக்கு தெரியுமே, சத்தியம் தெரியுமே, பொய் இல்ல மகளே, பொய் இல்ல. ஐஸ்வர்யவானுக்கு லாசருக்கு மரணம், ரெண்டு பேருக்கு மரணம் சந்திக்கிறது. மரணத்தை யாராலும் நான் உயிரை விட மாட்டேன்னு சொல்லவே முடியாது. கூப்பிடுற நேரத்துல போயிடணும். ஆனா உண்மையா அங்க ஏதோ ஒரு பலவீனம் வந்து எனக்கு பயமா இருக்கவரு என்னோட பாவங்கள்லாம் அப்படிங்கிற மன்னியும் மாட்டாங்க. இந்த நிமிஷத்துல ஜீவன் போச்சுன்னா மனம் திரும்பி கேளுங்க, மனம் திரும்பி கேளுங்க. நீ சீக்கிரம் மனம் திரும்பி, மனம் திரும்பி. பேசு சபையே, மனம் திரும்பி. நிறைய பணம் பேசிக்கிட்டே இருக்க, ஆண்டவர் பிடிக்கல, கத்தருக்கு பிடிக்கல மகளே. ஆண்டவர் காதுல வேற விதமா விழுந்துட்டு இருக்கு. யாரை குறிச்சும் பேசாத, உனக்கு தேவையில்லாத காரியம், தேவையில்லாத காரியம் வேண்டாம். பரியாசம் பண்ணாத, கத்தர் அருவருக்கிற காரியங்கள் ஒன்னிடத்துல வேண்டாம். எபேசு சபையே, ஜெபம் குறைஞ்சதுனால நிறைய புறம் பேச ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா ஆண்டவர் சத்தம் கேட்கல. பிரசனத்தை இழந்துட்டாலே சத்துரு எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவான். தயவுசெய்து கேளுங்க, கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்கப்பா, கேளுங்கப்பா. ஏதோ சத்தத்தை கேட்டு விட்டாதீங்க. இது முக்கியமான நேரம். கேளுங்க, ஆண்டோட சமூகத்துல கேளுங்க. உன் குடும்பத்துக்கு என்ன தேவை என்பது ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். அதனால அவர் வரும்போது போகணுமே, கர்த்தருடைய வருகை நாள்ல போகணுமே. சொல்லுங்க, பயப்படுறது என்ன மண்டியப்பா, என்ன மண்டியோ, உனக்கு விரோதமான காரியங்கள், ஓ இந்த நித்திய வழியில நடத்தும், ஓ என்னை ஆராய்ந்து பாருங்க ராஜா. தெய்வமே, பரியாசம் பண்ண வேண்டாம். இவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்க, பேச வேண்டாம்ப்பா. நியாயம் சீக்கிரம் ஒருத்தர் இருக்கிறாங்க, நம்ம யாரும் அவங்களை குறிச்சு பேசுறதுக்கு. கர்த்தாவே, உங்களை கை விட்டுறாதீங்கப்பா. கேளுங்க, எங்களை கை விட்டுறாதீங்க, என் குடும்பத்தை கை விட்டுறாதீங்க ராஜா. இந்த சரீரத்தின் வேதனையே எங்களால தாங்க முடியலையே. இந்த ஆத்மா ஒரு வேதனை, நரகத்தில் பக்கம் போகுமானால் எவ்வளவு ஒரு வேதனை. நித்திய நித்திய காலமாய் அங்க விடுதலையே இருக்காது. ஜபத்தை விட்டுட்ட மகளே, நீ வேற வாசிக்கிறது இல்ல மகளே. கர்த்தரை தேவன் என்று அறிந்து அவரை மகிமைப்படுத்தால் அவர் சோத்தரியாவில இருந்து வீரராய் இருந்து சிந்தனையில இருவர்களாய் மாறிவிட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றார் தெரியுமா? இப்படி மாறி போனவர்கள் அவங்க இஷ்டத்துக்கு விட்டுருவார். அவ்வளவுதான், உன் இஷ்டத்துக்கு நீ வழி நடந்து போ அப்படிதான் அவன் சொல்லி விட்டுருவாரு. கேளுங்க, அந்த இடத்துல தகப்பன் முன்னே வந்து வார்த்தைக்காகவும் திருவிரல் ஆராதனைக்காகவும் ஓ நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். நல்ல ஒரு சுத்திகரிப்பை எல்லாரும் பெற்றுக்கொள்வோம். எல்லா பரிசுத்தாவையும் பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷையில இன்னைக்கு ஒரு சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாரும்